வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகர்ல இருக்க ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு. ஏன்னா இங்க தான் இன்னைக்கு எங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட கவிக்கு கல்யாணம் நடக்குது. இந்த கோயில் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும், முருகரோட ஆறுபடை வீடுக்கும் போய் பார்க்கணும்னு ஆசை, பட் ஆனால் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பெசன் நகர்ல இருக்க இந்த ஆறுபடை வீடு முருகர் கோயிலுக்கு நேராக வந்துருங்க. ஏன்னா இங்க முருகரோட ஆறுபடை வீட்டில் இருக்க அந்த கோயிலோட சன்னதி வந்து தனித்தனியாக 6 கோயிலாக வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரானோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது வந்து இந்த கோயில் தான், சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சன்னதி. இது வந்து நம்ம சுவாமி மலையில இருக்க அந்த முருகரோட கோவில். அதுக்கு பக்கத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்செந்தூர் முருகன் இருப்பாங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்துல தான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கவி சொன்னாலே அவளுக்கு கல்யாணம் இந்த சன்னிதானத்துல தான் நடக்க போகுது. இப்போ இந்த கோயில்ல வந்து நம்ம மேரேஜ் புக் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்கரேஷன் அது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நாங்க அன்னைக்கு போகும்போது கோயில்ல வந்து 3 கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு சுவாமியோட சன்னதி கொடுத்துருவாங்க. என் ஃப்ரெண்டு கவிக்கு வந்து அன்னைக்கு திருச்செந்தூர் தான் கொடுத்துருந்தாங்க. டெக்கரேஷன்ல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. மணமேடியோட டெக்கரேஷனும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. திருச்செந்தூர் முருகரோட சன்னிதானத்துல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நினைச்சாலே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அவளும் வந்து ஒரு முருகரோட தீவிரமான பக்தி தான். இது மட்டும் இல்லாம நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் உட்கார்றதுக்கு பந்தல், சேர் இதெல்லாமும் கோவிலே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. திருச்செந்தூர் முருகர் சன்னிதானத்துல இருந்து அப்படியே வந்தோம்னா பின்னாடி ஒரு சுவாமி சன்னிதானம் இருக்கும். இது என்னன்னா பழமுதிர் சோலை சுவாமி சன்னதி. இப்போ ரீசெண்ட் டேஸாவே எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல ஆர்ஜே பாலாஜிக்கு எங்க பார்த்தாலும் மூக்குத்தி அம்மனா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே வந்து ஒரே முருகரோட இதுவாவே வந்துட்டு இருந்தது. அதனாலே என்னன்னு தெரியல, இப்போ ரீசெண்ட் டேஸா எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி முருகர் மேல ஒரு தீவிரமான பக்தி வந்துருச்சுன்னே சொல்லலாம். கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. இப்போ முருகரோட ஆறுபடை வீட்டுக்கும் நம்மளால தனித்தனியா போக முடியல அப்படின்னா நம்ம இந்த கோயிலுக்கு வந்து இங்கேயே வந்து நம்ம முருகரோட ஆறுபடை வீடையும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். அவ்வளோ நீட்டா அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி சன்னதி. இது வந்து திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. இங்க வந்து வேற ஒரு மேரேஜ் அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. கோயிலை ஃபுல்லாக ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா திருச்செந்தூர் சன்னதி, அங்கே வந்துட்டோம். வந்து பார்த்தா மேடம் நல்லா ஜாலியாக ஹாயாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவ தான் என் ஃப்ரெண்டு கவிதா. நீங்கள் வந்து கெட் டுகெதர் சீரீஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவ தான். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா நமக்கெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் இல்லையா, அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கவிதாவை இந்த மாதிரி பார்க்கவே எங்களுக்கு.
சூப்பரா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கவி ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்து, பேசி கலாட்டா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கெட் டுகெதர்ல லாஸ்ட்டா மீட் பண்ணோம். அதோட இன்னைக்கு தான் மீட் பண்றோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்களுக்கெல்லாம். அவ்வளோதான் கைஸ். அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.